அந்த காலத்தில் நீங்க ஒரு கதை கேட்டிருப்பீங்க, என்னது இந்த முயல் ஆம கதை. சரியா? முயல் ஆம கதை. அந்த கதையை கொஞ்சம் மாத்தி குயிக்கா சொல்றேன் வேகமா. இங்க வந்து திருவிழாவுக்காக ஃபாதர் போட்டி வைக்கிறார். நம்ம கற்பனையா நினைச்சுக்குங்க. எங்க எங்க போய் சேரணும்? கருங்கல் போய் சேரணும்னு வச்சுக்கிடுங்க. இந்த ரெண்டும் எங்க போய் சேரணும்? கருங்கல் போய் சேரணும். விசில் அடிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சாச்சு. எங்க இருந்து? மயிலோட்டில இருந்து ஆரம்பிச்சாச்சு. இங்க இருந்து நேரம் போனா கோழிப்பொருளை தானே வரும்ல. சரி, கோழிப்பொருளைன்னு வச்சுக்கோங்க. கோழிப்பொருளையில போய் சேரணும். ஓடி போன முயல் அந்த இறக்கம் தாண்டி வயலும் குளமும் வரும் பார்த்தீங்களா? அது பார்த்ததும் பின்னாடி பார்த்தா ஆமைய காணல. அதனால ஒரு மரத்தடியில் உட்காந்துருச்சு. உட்கார்ந்த முயல் தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா மெதுவா போய் கோழி போயிடுவேல, அங்கேயும் ஒரு மிக்கல இது ஒரு கோயில் தான் நான் நினைக்கிறேன். அங்க போய் சேர்ந்துருச்சு. இப்ப ஜெயித்தது யாரு? யாரு? ஆமை. பாடம் என்ன? எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தால் தோத்து போயிருவீங்க, இழந்துருவீங்க. இதான் இந்த லெசன். இப்போ முயலுக்கு பயங்கர ஷேம். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உடனே ஆமைக்கு டேய் இன்னொரு வாட்டி ஓடலாமா அப்படின்னு சவால் விடுது. எங்க இருந்து? இன்னொரு வாட்டி ஓடலாம், ஓடி பார்ப்போம். ஓ ஆமா பாவம் பாவம், சரி ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடுவோம் அப்படின்னு சொல்லு. இந்த முறை ரொம்ப ரொம்ப கவனமா ஃபாதர் டேவிட் விசில் அடிச்சதும் மின்னல் வேகத்தில் யார் வந்துட்டாங்க? முயல் வந்து சேர்ந்துட்டாங்க. 5 மணி நேரம் கழிச்சு தான் ஆமை வந்து சேருது. இதனுடைய பாடம் என்ன? யார் திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. யார் திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. இப்பதான் 3வது ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுக்காம யாரையும் விடலைங்கிறதுக்காக ஒருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடவில்லை, எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ இந்த ஆமை சொல்லுது மெதுவா முயல்கிட்ட, எப்பா முதல் ரவுண்ட்ல நீ தோத்து போன, நீ செகண்ட் ரவுண்டு கேட்ட, செகண்ட் ரவுண்ட்ல நீ ஜெயித்துட்ட, சரி ஒரு 3வது ரவுண்டு ஓடுவோமா அப்படின்னு கேட்குது. முட்டாள் முயலும் யோசிக்காம சரி ஓடலாமேன்னு சொல்லுது. இது லேசா சொல்லுது, இந்த முறை வந்து இந்த ரூட்டை கொஞ்சம் மாத்திக்கணும், நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ரூட்டை மாறணும், இந்த ரோடு வழியா போகாம ஒரு குளத்தை கடந்து போற மாதிரி ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுது. சரியா? எப்படி? ஒரு குளத்தை கடந்து போற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுது. நேரா இங்க இருந்து தொடங்கி அந்த கோழிப்போர் விலைக்கு கீழே ஒரு 2 குளம் உண்டு பார்த்துருது. அந்த குளத்துக்கு கரை வர முயல் மின்னல் வேகத்தில் ஓடி போகுது. குளம் வந்ததும் ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. ஏன்? முயலுக்கு நீந்த தெரியாது, நீந்தும் ஆற்றல் முயலுக்கு இல்லை. நம்ம ஆமையாரும் மெதுவா 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 போய் குளத்துல இறங்கி எங்க போய் சேர்ந்துடுறாரு? கோழிப்போர்ல மிக்கேல இது ஒரு கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஜெயித்தது யாரு? இது முக்கியமான பாடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். என்ன பாடம்? மிக மிக திறமையாளர்களாக தெரிகிறவர்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இன்மை இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னு ஆமை போல அப்பாவியா பாவமா இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் ஏதேனும் ஒரு தரித்துவமான ஆற்றலை வைத்திருப்பார். இந்த உலகில் ஏதோ சில திறமைகளை, சில ஆற்றல்களை வைக்காமல் ஒருவரை கூட ஆண்டவர் படைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அந்த படைப்பினுடைய மகத்துவம் புரியும். இப்ப ஆமையா இருக்கிறத பற்றி யாராவது வெக்கப்படலாமா? வெக்கப்படக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒன்று நீ கண்டுபிடிக்கணும். போட்டி முடிஞ்சதா இல்லையா? போட்டி முடிஞ்சதா இல்லையா? இதுதான் மயிலோட்டுக்கு இன்னைக்கு தேவையான 4வது போட்டி. நான் வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்ற போட்டி. இப்போ கோழிப்போர் விலையிலிருந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யார்? ஆமையும் முயலும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரி 3 ரவுண்டு நம்ம போட்டியா ஓடணும், உனக்கும் எனக்கும் போட்டி. 4வது ரவுண்டு நம்ம ஏன் சேர்ந்து ஓடக்கூடாது அப்படின்னு பேசி அதே குளத்து ரூட்டு தான், கோழிப்போர் விலையிலிருந்து குளம் வரைக்கும் வரது வரைக்கும் முயலுக்கு மேல ஆமை ஏறிக்குது. சரியா? முயலுக்கு மேல ஆமை ஏறிக்குது. குளத்தை கடக்கிறப்போ ஆமைக்கு மேல முயல் ஏறிக்குது. 2 பேரும் ஒரே நேரத்தில் வெற்றி பெறுறாங்க. எவ்வளவு அழகான கவிதை இல்ல? இதுதான் கவிதை. திறமை இல்லாதவர்களை போல் இருக்கிறவரிடமும் ஏதோ ஒரு திறமையை ஆண்டவர் வைத்திருப்பார். பெரும் திறமை இருக்கிறவர்கள் தெரிகிறவர்களிடமும் ஏதோ ஒரு இல்லாமையை இறைவன் வைத்திருப்பார். அந்த இருக்கிறவர்களும் இல்லாதவர்களும் ஒன்றை ஒன்று இணைக்கிற பொழுது, பகிர்ந்து கொள்கிற பொழுது இருவருமே ஒரே நேரத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த பகிர்தல் இணைவு.
அது இன்னைக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் நவீன அடிமைத்தனம் என்பதனுடைய முதல் அடிமைத்தனம் அதீத தனி மனிதத்துவம்.